ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். மட்டன் குருமா நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் வீடியோஸ் போய் பாருங்கள். மட்டன் குழம்பு வேறு, மட்டன் குருமா வேறு. நான் இன்றைக்கி வைக்க போகிறது வந்து மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் 2 வெடிக்க விட்டுட்டு 2 பட்டை 2 ஏலக்காய் 2 கிராம்பு போட்டு நல்லா வெடிக்கணும். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ கறின்றனால உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு காமிக்கணும்னு நினச்சேன். என்னால் காமிக்க முடியலை. நான் 200 கிராம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து ஒரு 200 கிராம் வெங்காயம் இருக்கும். அது மிக்சியில் போட்டு 1 2 மையாக அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சதுக்கப்புறம் 4 தக்காளி 3 பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. நான் எப்பயுமே சொல்கிறது வெங்காயம் வதங்குறதுல தான் நம்ம டேஸ்ட்டே இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கறி அதில் போட்டுற வேண்டியதான். 1/2 கிலோ கறி போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கறி அதில் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து நான் வந்து பட்டை கிராம்பு தூள் மட்டன் மசாலா தூள் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்போம். இந்த மட்டன் மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்றதை அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி அந்த மட்டன் மசாலா தூள் நாங்கள் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் வரமல்லி கட்டி மஞ்சள் போட்டு எல்லாமே மிக்சியில் கொடுத்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் ரெடிமேடாகவே அந்த மசாலா எப்பயுமே வச்சுருப்போம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதை விட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அதிகமாக மட்டன் மசாலா போடணும். 2.5 ஸ்பூன் இன்றைக்கி நான் மட்டன் மசாலா தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற முடியும் ஒரு 10 நிமிஷமாச்சும் சிம்லேயே வச்சு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டுருங்க. விட்டு இறக்குனதுக்கப்புறமேலு வந்து நம்ம என்ன காய் போடுறோமோ நம்ம இஷ்டம் தான், என்ன காய் போடுறோமோ அந்த காயை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி காய் போடுவாங்க. மோஸ்ட்லி திருச்சி எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து திருச்சி சைடு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தான் போடுவாங்க. பட் ஈரோடு சைடில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சொரக்காய் முருங்கைக்காய் மேரக்காய் அப்புறம் நிறைய காய் போட்டு நான் பார்த்துருக்கேன் மட்டன் குழம்புல. பட் எனக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் தான் அதுக்கு குழம்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல்லு எனக்கு இருக்கணும். கறி ஸ்மெல்லு வந்தால் தான் குழம்பு கருத்து. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது போட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி உங்கள் வீட்லலாம் என்ன குழம்புன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.